அனைவருக்கும் வணக்கம். இந்நாள் நன்னாளாகட்டும். நம்ம வருடத்தின் 2வது மாதமான பிப்ரவரி மாதத்தில் இருக்கோங்க. பிப்ரவரி மாதத்தின் முதல் வாரம். இந்த வாரத்திற்கான பலன்கள் என்ன மாதிரி இருக்க போகுது, நம்மளுடைய ராசிக்கான பொது பலன்கள் என்ன, ராசி சக்கரத்தின் முதல் ராசியான மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் என்ன செய்ய போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷ ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் எடுத்த வேலைகளை உரிய நேரத்தில் செஞ்சு முடிப்பீங்க. சமுதாயத்தில் உங்கள் மீதான மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் உருவாகும். சனியின் அருளால் நல்ல பல பலன்களை பெற போறீங்க. தந்தை வழி உறவுகள் உங்கள்கிட்ட உதவிகள் கேட்கறதுக்கான சூழ்நிலையானது உருவாகலாம். அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு அரசு தனியார் துறையில் இருக்கிறவங்க தங்களுடைய செலவுகளை குறைச்சி கொள்வதும் நல்லது. குடும்ப காரியங்களில் சுப செலவுகளை செஞ்சு மகிழ்வீங்க. சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் உற்பத்தி விற்பனையில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்க முடியும். தொழிலை விரிவுபடுத்துறது, புதிய கிளைகள் துவங்குறதற்கான யோகங்கள் இருக்குங்க. வேலை செய்யக்கூடிய பெண்கள் பொருளாதாரத்தில் நிறைவு பெறக்கூடிய வாரமாக இருக்கும். நீண்ட நாட்களாக திருமணத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல வரன்கள் வந்தமையும். மாணவர்களுக்கு தகுதியான பணியிடங்களில் இருந்து வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பணவரவு அதிகரிக்கும். உங்களுடைய செயல்பாடுகளை பாராட்ட செய்வாங்க. செவ்வாய்க்கிழமைகளில் பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு போய் வழிபடுறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். மேஷ ராசிக்காரர்களுக்கு பொருளாதார நிலையில் இருந்த தடையானது அகலும். வியாபார போட்டிகளை சமாளிக்கும் ஆற்றல் உருவாகலாம். உடன்பிறப்புகள் வழியில் ஒரு சுப காரிய செய்தி ஒன்று உங்களுக்கு வந்து சேருங்க. இழந்த இன்பங்கள் துளிர்க்கும் காலமாக இந்த காலம் அமைய போகுது. தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெற்ற குரு பகவான் சஞ்சரிக்கிறார். விறுவிறுப்பான நல்ல மாற்றங்களானது நிகழும். முயற்சிகள் வெற்றியாகும் தருணமாக இந்த வாரம் அமையப்பெறும். மகிழ்ச்சியாக இருப்பீங்க. புத்திர பிராப்தம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. தொழில் வேலைக்காக குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் மறுபடியும் குடும்பமாக இணைஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலையானது அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலர் வெளிநாடு அல்லது வெளி மாநிலத்திற்கு இன்ப சுற்றுலா போய் வரலாம். ஒத்திவைத்த அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடைபெறும். சுப விரயங்கள் அதிகரிக்கும் வாரமாக இருக்கும். அந்த விரயங்கள் உங்களுக்கு மனசுக்கு மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கும். படித்து முடித்த மகன்களுக்கு நல்ல வேலைகள் கிடைக்கலாம். சிலர் உயர்கல்விக்காக கடன் பெறும் வாய்ப்பு ஏற்படும். வியாபாரிகள் புதிய முதலீட்டை தவிர்க்கிறது நல்லது. உயர் அதிகாரிகளின் தொல்லைகள் அகலும். வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும். பிள்ளைகளின் எதிர்கால நலனுக்காக சேர்மிக்கிறதுல ஆர்வம் உங்களுக்கு அதிகரிக்கலாம். பெண்களுக்கு தாய்வழி உறவுகள் மூலம் அன்பளிப்பு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் விற்பனையில் முட்டுக்கட்டையாக இருந்து வந்த பங்காளிகளோட மனம் மாறும். இதனால் உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரலாம். படுத்தவுடன் நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு வரக்கூடிய வாரமாக இது இருக்க போகுதுங்க. ஆஞ்சநேயரை வழிபடுறது உங்களுக்கு நல்ல பலன்களை மேலும் பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வாரம் பண வரவுக்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது. குடும்ப சூழ்நிலையானது மகிழ்ச்சி தர விதத்தில் இருக்குது. எதிர்பாராத செலவுகள் கூடும். சகோதர வழியில் சச்சரவுகள் மறைந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் ஏற்படலாம். நீதிமன்றத்தில் வழக்குகள் நிலுவையில் இருந்தது அப்படின்னா அதற்கான தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமானதாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள அனுசரித்து போகிறது நல்லதுங்க. அலுவலகத்தில் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கலாம். சிலருக்கு வேறு ஊருக்கு இடம் மாறுதல் கிடைக்கும். அப்படின்றதால தற்காலிகமாக நீங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படும். வியாபாரத்தில் விற்பனையானது சற்று மந்தமாகத்தான் காணப்படுது. சக வியாபாரிகளுடன் இணக்கமாக நடந்து போகிறது அவசியம். முயற்சிகளில் கூடுதல் கவனமானது தேவைப்படுது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் சற்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்குங்க. வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் சில சலுகைகள் கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் 4, 7. அதிர்ஷ்டமான எண்கள் 4, 6. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர்.
ஆக மொத்தம் இந்த வாரம் மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரு விதமான மாறுபட்ட வாரமாக இருக்க போகுது. இந்த வாரம் சற்று ஏற்ற இறக்கமான பலன்கள் தாங்க இருக்கு. வார தொடக்கத்தில் வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் தொடர்பான செய்திகளானது நல்ல செய்தியாகவும் நல்ல வாய்ப்பாகவும் உங்களுக்கு வந்து சேரலாம். இந்த வாரத்தில் உங்களின் சக்தி நேரத்தை சரியாக பயன்படுத்தி முன்னேற முயலுங்க. பணியிடத்தில் சக ஊழியர்கள் நண்பர்களின் உதவியால் நீங்கள் நினச்ச பணிகளை எளிதாக நிறைவேற்ற முடியும். அரசியல் தொடர்புடையவர்களுக்கு சில பெரிய பொறுப்புகள் அல்லது பதவிகள் கிடைக்கப் பெறலாம். வேலை செய்கிற பெண்கள் பணியிடத்தையும் குடும்பத்தையும் கவனிக்கிறதுல சிரமங்களை சந்திக்க நேரிடும். வாரத்தின் 2ஆம் பகுதியில் வணிகத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கலாம். தொழிலை முன்னோக்கி எடுத்து செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. வருமான ஆதாரங்கள் கூடும். விளையாட்டு போட்டி தேர்வு தொடர்பான விஷயங்களில் மாணவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கப் பெறலாம். காதல் அழகாகவும் ரொம்ப ஆழமாகவும் இருக்க போகுது. குடும்பத்தோட மகிழ்ச்சியான நேரத்தை இந்த வாரம் நீங்கள் செலவிட போகிறீங்க அப்படின்ற விஷயத்தில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வாரம் ஆரம்பம் உங்களுக்கு முழு சக்தியாக இருக்கிறது போலவே முடிவும் அதிகமாக இருக்க போகுது. சில விஷயங்களில் நீங்கள் கோபப்படுவீங்க. அத்தகைய சூழலில் நீங்கள் உங்களை சற்று அமைதிப்படுத்துறது நல்லது. இல்லைன்னா உங்களை எரிச்சலூட்டும் தன்மை அல்லது உங்களுடைய ஆரோக்கியத்தை இது கெடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய குடும்பத்தை புதுப்பித்தல் அல்லது பழுது பார்க்கறதுக்கு தொடர்பான நிறைய பணத்தை செலவு செய்வீங்க. ஆரம்பத்தில் நீங்கள் அதை யூகிச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் இந்த செலவுகள் உங்களுடைய எதிர்கால நேரத்தில் நிதி நெருக்கடியை உருவாக்குவதற்கான ரொம்ப முக்கிய காரணியாக இருக்க போகுது. பெற்ற தாயை என்றைக்குமே விற்றக்கூடாது, அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை அப்படின்ற ஒரு கொள்கையும் கோட்பாடும் உடையவர்கள் தான் இந்த மேஷ ராசிக்காரர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வாரம் மனதிற்கு இனிய சம்பவங்கள் நிகழலாம். மனசில் புதிய உற்சாகம் பிறக்கும். சுறுசுறுப்பாக செயல்படும் காலகட்டமாக இந்த வாரம் இருக்க போகுது. குடும்ப பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே பழைய கடன்களை அடைச்சு புதிய கடன் பெறும் சூழ்நிலை ஏற்படலாம். தொழில்துறையினர் மற்றும் வியாபாரிகளுக்கு லாபகரமான காலகட்டமாக இருக்க போகுது. உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பணிகளில் ரொம்பவே பணி சம்பந்தமான விஷயங்களை மட்டும் கவனிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு வெளிநாட்டு கல்வி மற்றும் பணி வாய்ப்புகள் உருவாக வாய்ப்பிருக்கு. ஜலதோஷம் இரும்பல் போன்றவை ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சை பெற்றால் அது சரியாகலாம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் வீட்டிற்கு பரிசு பொருட்களோடு சென்று அவங்களுடைய மனம் மகிழும்படி செய்யறதால பல நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எடுத்த வேலைகளை சரியான நேரத்தில் முடிச்சு கொடுப்பீங்க. சமூகத்தில் உயர்ந்தவர்கள் மத்தியில் புதியதொரு மரியாதையும் வரவேற்பும் உங்களுக்கு கிடைக்க பெறலாம். கணவன் மனைவி ஒற்றுமை அப்படின்றது ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. அப்படிப்பட்ட குடும்ப ஒற்றுமையில் சீரான நிலை ஏற்படும். ஆயுள் அபிவிருத்தி பெறுவதற்கான வழியில் நீங்கள் சனியின் நற்செயல்கள் செய்ய போகிறீங்க. தந்தை வழி சார்ந்த உறவினர்கள் உங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு உங்களுக்கு தேவையான உதவிகளையும் தங்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்யவோ பெறவோ முன் வருவாங்க. உத்தியோகஸ்தர்கள் அரசு தனியார் துறையில் இருக்கிறவங்களும் இதுவரை இருந்த ஆடம்பர செலவினங்களை தவிர்த்து தங்களுடைய குடும்பத்தினர் மன மகிழ்ச்சிக்காக சுப செலவுகளை செய்யும் வாய்ப்புகள் உருவாகும். தொழில் அதிபர்கள் ஊழியர்களின் ஒத்துழைப்பை பெற்று உற்பத்தியிலையும் விற்பனையிலையும் தகுந்த மேன்மையை பெற போறீங்க. தொழில் மேன்மைக்காக நிறுவனத்தை விட விஸ்தரிப்பு புதிய கிளை துவக்கம் போன்ற நற்பலன்களை பெற வாய்ப்பிருக்கு. பெண்கள் அதிக வேலை வாய்ப்புகளை பெற்று நிறைவான பொருளாதாரம் அடைவீங்க. திருமண வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு சரியான வரனானது அமையப்பெறலாம். மாணவர்கள் தகுந்த பணிகளை செய்யும் சிறந்த வாய்ப்புகளை பெறுவீங்க. தேவையான பொருளாதார வசதிகள் தன்னிறைவாய் கிடைக்கப் போகுது. மற்றவர்கள் பாராட்டும் வண்ணம் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். முடிஞ்ச வரைக்குமே செவ்வாய்க்கிழமை தோறும் பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு போய் முருகனை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னாலும், செவ்வாய் தோறும் முருகனுக்கு செவ்வரளி பூவால் மாலை சூட்டி நீங்கள் அவங்கள அர்ப்பணிப்பு செஞ்சு வழிபட்டு வந்தீங்க அப்படின்னாலும் ரொம்ப நற்பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இந்த வாரத்திற்கான மேஷராசிக்கான பலன் என்ன அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.